5வது ஃபெமிலியரா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ நம்ம கத்துக்கிறோமோ, அந்த லாங்குவேஜ அதுல ஒரு ஃப்ரேசஸ் படிக்கிறோம். ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அர்த்தத்த புரியாம மனப்பாடம் பண்றது. நம்ம மக்கப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு நம்ம ஃப்ரேசஸ் நம்மளுக்கு முன்னாடி வருது ஒரு லாங்குவேஜ் படிக்கிற லாங்குவேஜ்ல வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரேசஸ்க்கு என்ன அர்த்தம்? வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் தெரிஞ்சுட்டு, ரூட் தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன பண்ணணும்? நம்ம மனப்பாடம் பண்ணணும். யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது அர்த்தம் தெரியாம அத மனப்பாடம் பண்றதோ, அத பிராக்டிஸ் பண்றதோ நாட் அப்ரிஷியபிள். அந்த தப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனிஷியல்ல நம்ம பண்ணவே கூடாது. ஓகேங்களா? 6வது இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, லிசனிங். சோ நம்ம வந்துட்டு லாங்குவேஜ்க்கான எல்லா சிலபஸும் நம்மள்ட்ட இருக்குது. என்ன படிக்கணும்? எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன? எல்லா சிலபஸும் இருக்கு. பட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த லாங்குவேஜினுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு எப்படி பேசுறாங்க? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அந்த லாங்குவேஜ்ல பேசக்கூடிய மக்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியம். அது லிசன் பண்ணணும். கண்டிப்பா எந்த லாங்குவேஜ் படிக்கிறோமோ, அந்த லாங்குவேஜ பேசுறவங்களுக்கு நம்மளுக்கு புரியாது இனிஷியல் ஸ்டேஜ்ல. பரவால்ல. நம்மளுடைய காது அத கேட்டு என்ன பண்ணும்? பழகணும். சோ புரியாட்டினாலும் கேளுங்க. நம்மளுடைய காதுக்கு வந்துட்டு அது பழகணும். ஓகேங்களா? அப்ப லிசனிங்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்னுடைய டைம்ல. அப்போ லிசனிங்ல கவனக்குறைவா விட்டுட்டு போறது பெரிய ஒரு மிஸ்டேக். ஓகே.